கம்பனை போலவும் எழுதலாம், வள்ளுவனை போலவும் எழுதலாம். 10,000 பாட்டும் எழுதலாம். 2 வரியில, 1.5 வரியில, 1.25 வரியில, எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பணி இந்த புத்தகத்தை பத்தி அறிமுகம் தான். ஒரு வகையில் நல்லதுன்னு வச்சுங்க. ஆனாலும் கூட இந்த புத்தகம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுல இருந்து நம்மால விலகி போக முடியல. வால்ட் விட்மன் சொன்னதா சொல்லுவாங்க. இந்த புத்தகத்தை அவர் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ்னு ஒரு புக்கு, புள்ளின் இதழ்கள், அதை பத்தி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாருன்னு, இந்த நூலை தொடுகின்றவன் என்னையே தொடுகின்றவன் ஆவான்னு சொன்னார். இதுக்கு ஏதாச்சும் அர்த்தம் இருக்குதா? இந்த நூலை தொடுகின்றவன் என்னை தொடுகின்றவன் ஆவான். இந்த என்னை தொடுறதுன்னா என்ன, நூலை தொடுறதுன்னா என்ன? நூலை நான் சும்மா படிக்கிறேன். எத்தனையோ காரணங்களுக்காக நாம எத்தனையோ வகையான நூல்களை படிக்கிறோம். ஒரு நூலை படிக்கின்றவன் அந்த ஆசிரியனை என்னவாக அறிகிறான் அப்படிங்கிற வாய்ப்பு எதுல வருது? ஆங்கிலத்துல அத ரொம்ப அழகா சொல்றாங்க, மைண்ட் ஆஃப் ஷேக்ஸ்பியர், மைண்ட் ஆஃப் மில்டன்ங்கிறாங்க. இந்த மைண்ட் அப்படிங்கிறத நாம அந்த நூலில் இருந்து அறிகிறோம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வாசகம் அது. நாம வள்ளுவரை படிக்கிறோம், வள்ளுவனுடைய மனம் என்ன அப்படிங்கிறத நாம நெருங்குறோமா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியா இருக்கு. மைண்ட் ஆஃப் பாரதிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கு. நாம அந்த கான்செப்டுக்கு போறது இல்லை. அவனுடைய காலந்தோறும் இருக்கின்ற எத்தனையோ வார்த்தைகள் எடுத்து வச்சுட்டு நாம பேசிக்கிட்டு இருக்கிறோமே தவிர, அவன் அணி இசை காவியம் 1000 கற்கினும், பாரதி சொல்றான், அணிசை காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கில. அந்த கவி உள்ளம்ங்கிறது என்ன? அவனுடைய உள்ளம் எங்க இருக்குது அதுக்குள்ள அப்படின்னு கண்டடைகின்றவன் தான் அவனை படிக்கிறவன் ஆகிறான், தொடுகின்றவன் ஆகின்றான், ஆய்கின்றவன் ஆகிறான். அந்த இடத்தை போய் தொடலைன்னா நீ பாரதியை வாசிச்சுட்டே இருக்கிறன்னு அர்த்தம். நீ தினத்தந்தி வாசிக்கிறது ஒண்ணுதான், பாரதி வாசிக்கிறது ஒண்ணுதான். அப்போ ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் அப்படின்னா எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிற கேள்வியில இருந்து அந்த புத்தகத்தை படித்து விட்ட பிறகு வருகின்ற ஒரு உணர்வு என்ன, அறிவு என்னங்கிறதுலதான் இருக்குது கேள்வியே. நான் வழக்கமா என்னுடைய மாணவர்களுக்கு கூட சொல்றது, 5 ஆண்டு 3 ஆண்டு படிக்கிறான், 5 ஆண்டு படிக்கிறான் ஒரு கல்லூரியில. ஒரு மாணவன் ஒரு கல்லூரியில சேர்ந்து விட்டு 5 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே போகும்போது சேர்ந்தவனே வெளியே போறான்னா அந்த கல்லூரியை இடிச்சிடணும். பட்டம் கொடுக்கறதுக்கா வெளியே போறேன்? இன்னைக்கு எப்படி வேணாலும் நீ பட்டத்தை வாங்கலாம் தானே? இல்ல, ஒரு காலம் அப்படி இருந்தது. நான் என்னுடைய கல்லூரியில் அப்படித்தான் சொல்லுவேன். நீ எம்ஏவா வெளியே போறியா, எம்எஸ்சியா வெளியே போறியாங்கிறது இல்லை, எம்சிசி என்ன வெளியே போறியாங்கிறது. ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவன் சொல்லும் போது வந்த கர்வம் எல்லாம் என்ன? அந்த கர்வத்தை கொடுத்தது யார்? அங்கிருந்து பேராசிரியர்கள் இல்லையா? அங்கிருந்து கட்டடம் கொடுத்ததா அல்லது எங்க கல்லூரியில் இருக்கிற காடு கொடுத்ததா? எதுவும் கொடுக்கல. அங்க இருந்தோம். அது அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ, எவ்வளி நல்லவர் ஆடவர், அவ்வளி நல்லை. அப்படி பெருமைப்பட்ட நாம் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நினைச்சு, இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய ப்ராடக்ட் நானு அப்படின்னு சொல்றதுல ஒரு கல்லூரியையும் சொல்லி சொல்லி நான் இந்த கல்லூரியினுடைய மாணவன், இந்த பள்ளியினுடைய மாணவன், இந்த ஆசிரியனுடைய மாணவன் சொல்றதுக்கு பெருமைப்பட்டோம் இல்லையா? அதுதானே விஷயம். அந்த கல்லூரிங்கிறது அந்த சிலபஸ் அல்ல, அந்த கல்லூரிங்கிறது ஒரு அட்மாஸ்பியர். அது என்ன மோல்டு பண்ணுது.
எனக்கு 4 கேள்விக்கு பதில கொடுத்து வெளியே அனுப்புறது இல்ல. 30 மார்க், 50 மார்க், 80 மார்க்னு கொடுத்து வெளியே அனுப்புறதல்ல என்னுடைய கல்லூரியினுடைய வேலை, என்னுடைய ஆசிரியனுடைய வேலை. எனக்குள்ள என்னுடைய ஆசிரியன் தெரியனானுங்கிறானது வேலை. எனக்குள்ள என்னுடைய ஆசிரியன் இருக்கிறான். நான் சாகிற வரைக்கும் இருப்பார். என் மூலமா என் மாணவர்களுக்கு இருப்பார். அதனாலதான் ஆசிரியன் அப்படிங்கிறது அது ஒரு பதவியினுடைய பேர் அல்ல, அது ஒரு தகுதியின் பேர். படிக்காதவங்க கூட ஆசிரியனா இருக்கலாம், பாமரன் கூட ஆசிரியனா இருக்கலாம். அதுதான் புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில தான் நாம புரிஞ்சுக்கிறோம். பேராசிரியர் பஞ்சு அப்படின்னு சொன்னா அது அவருடைய ஒரு 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 பரிமாணம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது அவர்களுடைய மாணவர் பரம்பரைன்னு ஒண்ணு உருவாக்கி வச்சுட்டாரு. ஆனா அதையும் தாண்டி அவருடைய இந்த செயல்பாடுகள் நம்ம என்ன செய்கின்றன அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். எப்படி ஒரு கல்லூரிக்குள்ள போய் வெளியே வரும்போது அவன் வேறொரு வடிவம் எடுக்கிறானோ, தியாகராஜர் கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கிற தெப்பகுளத்தை பத்தி ஒரு கவிதை எழுதணும்னு சொன்னோடனே அப்துல் ரஹ்மான் மாணவனா படிச்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு கவிதை எழுதினார். என் 2வது கருப்பைக்கு அருகே முளைத்த ஒற்றை முளையேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிற தெப்பகுளமும் நீராழி மண்டபமும் இருக்கு. அத ரகுமான் அப்படி சொன்னார். என்னுடைய 2வது கருப்பை தியாகராஜர் கல்லூரி. என் 2வது கருப்பை. இந்த 2வது கருப்பைங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. முதல் கருப்பை நம்மள பயாலஜிக்கலா பெத்து கொடுக்கிறது, சதையும் எலும்பா பெத்து கொடுக்கிற தாயினுடைய கருப்பை. ஆனா என்ன மனிதனாக பெற்றெடுப்பதுங்கிறது ஒரு கருப்பை இருக்கிறது, அது என்னுடைய கல்வி நிறுவனம். அந்த ஒரு ஆசிரியன் என்ன செய்கிறான் அப்படிங்கிறதுலதான் இருக்குது. என்னை அவன் மறுபடியும் பெற்றுக் கொடுக்கிறான், என்னை மனிதனாக பெற்றுக் கொடுக்கிறான். தோன்றி புகழோடு தோன்று அப்படின்னா தோன்ற வைக்கிறது யார்? தாய் தந்தை அல்ல. இங்கதான் புரிஞ்சுக்கணும். பஞ்சுங்கிறது ஒரு பேராசிரியர் அப்படின்னா ஒரு மாணவர்களுக்கான பேராசிரியருங்கிறது அவருடைய ஒரு ஒரு பக்கம். அவர் எப்படி இந்த சமுதாயத்திற்கான ஒரு மாணவராக, இந்த சமுதாயத்தை மாணவராக கொண்ட ஆசிரியர் அப்படிங்கிறதுல தான் அவருடைய பெருமை நிற்கிறது. ஒண்ணு இல்லைங்க, இதுல முதல் எடுத்தோன்னே ஒரு வரி இருக்கு. அந்த வரி பார்த்தோம்னா நமக்கு என்ன புரிஞ்சுக்கிறதுங்கிறதே கஷ்டமா இருக்கு. பேராசிரியர் கா. பஞ்சாங்கம் தமிழ் இலக்கியத்தின் தனித்துவம் மிக்க திறனாய்வாளர்களில் ஒருவர். அது என்னது தனித்துவம்? எத்தனையோ 1000 திறனாய்வாளர்கள் இருக்காங்க. பஞ்சுவினுடைய தனித்துவம் என்ன? இதுதான் கேள்வி. ஒண்ணு நான் சுருக்கமா சொல்லணும். இதுல ஒரு கட்டை இருக்கு, தமிழ் இலக்கிய வரலாறு தொடர்பாக சாகித்ய அகாடமியில அவர் படித்த ஒரு பெரிய கட்டுரை இருக்கு. தமிழ்ல எப்படியெல்லாம் கவிதை வரலாறு இருக்கிறது, நாவல் வரலாறு, சிறுகதை வரலாறுன்னு ஒரு கட்டுரை. இந்த கட்டுரை எந்த ஒரு காலகட்டத்துல தமிழ்நாட்டுல என்னென்ன அரசியல் இயக்கங்கள் இருந்தன, என்னென்ன மாற்றங்கள் இருந்தன, அதற்கு ஏற்ப தமிழ்ல எப்படி இலக்கியங்கள் வடிவமும் உள்ளடக்கமும் பெற்று வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிறத அவர் எடுத்து வைக்கிறார். பஞ்சுவும் அதோடு சேர்த்து வளர்ந்தவர் தான். விடுதலை பெற்ற பிறகு இந்தியாவில் விடுதலைக்கான தாகமும் தவிப்பும் பாரதி மாதிரி அதை புகழ்ந்து வருவதற்கு முன்பே கொண்டாடி தீர்த்த உணர்ச்சியும் அப்படியே வடிந்து 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 ஏன் வாங்கினோம், எதற்கு வாங்கினோம் அப்படிங்கிறதே தெரியாத ஒரு கட்டத்தை சந்தித்த போதுதான் இலக்கியங்கள் வேறு ஒரு அரசியல் வடிவங்களை நாடின. சமுதாயமும் நாடியது, இலக்கியமும் நாடியது. அப்பதான் மார்க்சியம் வருகிறது. மார்க்சியம் வந்தபோது 64 அது பிளவுபட்ட போது, அதுக்கு பிறகு அதிலிருந்து 3ஆம் அமைப்பெல்லாம் புறப்பட்ட போது, நான் சொல்லுவது பலருக்கு புரியாத செய்தியாக அல்லது புதிரான செய்தியாக கூட இருக்கலாம். பஞ்சு முழு நேர ஊழியராக வேண்டும் என்று புறப்பட்டவர். வேலைகளை விட்டுவிட்டு, ஊதியத்தை விட்டுவிட்டு, குடும்பத்தை விட்டுவிட்டு, சமுதாயத்திற்காக கிட்டத்தட்ட
யூஜி என்று சொல்லப்படுகின்ற நிலைமையில் ஒரு அண்டர் கிரவுண்ட் அதாக மாற விருப்பப்பட்டவர். இதற்காக போய் ஒருவரிடம் பேசினார். இப்பொழுது பேர் சொல்வதில் ஒன்றும் தவறில்லை என்று நினைக்கிறேன். சூரிய தீபனிடம் ஜெயபிரகாசம் அவர்களிடம் அவர் பேசினார். நான் வருகிறேன் என்று பேசினார். ஜேபி என்று அழைக்கப்படுகின்ற எங்கள் அன்பு தோழமை அவர் தடுத்து விட்டார். அந்த வாழ்க்கையினுடைய கடுமையை நீங்கள் தாங்க முடியாது என்று தடுத்தார். சரி, இந்த உணர்ச்சி எதற்காக ஒரு கல்லூரி பேராசிரியருக்கு வந்தது? இதுதான் கேள்வி. பஞ்சுவை நினைக்கின்ற போதெல்லாம் பாரதியினுடைய ஒரு வரிதான் எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வருவது. பாரதி எழுதுகிறான், நாட்டு மக்கள் நலமுற்று வாழவும், நான் இழத்தவர் மேனிலை எய்தவும், மூட்டும் அன்பு கனலோடு வாணியை முன்னுகின்ற பொழுதெல்லாம் குரல் காட்டி அன்னை பராசக்தி ஏழையேன் கவிதை யாவையும் தனக்கென கேட்கிறார். நாட்டு மக்கள் நலமுற்று வாழவும், நான் இழத்தவர் மேனிலை எய்தவும், மூட்டும் அன்பு கனலோடு வாணியை முன்னுகின்றேன். அன்பு கனல், இப்படி ஒரு சொல்ல உருவாக்க முடியுமா? பாரதி உருவாக்கி இருக்கிற அன்பு கனலுமா? அன்பு தகிக்குமா? அன்பு எரியுமா? அன்பு எலும்பு கொடுக்கும்டான்னு சொன்னான் வள்ளுவன். அன்பு இல்லாதவன் தனக்குரியவன். அன்பு இருக்கிறவன் எலும்பு கூட அடுத்தவங்களுக்கு உரியவன் கொடுத்தவன். இந்த அன்புதான். இந்த பஞ்சுங்கிறது அன்பு கனலும் அந்த நெஞ்சு இல்ல. நான் நினைக்கிறேன் மார்க்சியத்திலிருந்து அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக வந்ததுன்னு நிறைய எழுதி இருக்கிறார். இந்த திராவிட இயக்கம் இந்தியாவில் வேற எங்கேயும் இல்லாத மாதிரி உருவாகி ஒரு மொழி போரை நடத்தி சமுதாய விடுதலையே முன்னிறுத்தி நாட்டு விடுதலையை விட சமுதாய விடுதலை முக்கியம்னு பாடுபட்டு இப்படி ஒரு இயக்கம் வந்ததனுடைய விளைவு தமிழ்நாடு தனி தன்மைகளை பலவற்றை பெற்று இன்னைக்கும் அந்த நிலைமையில தான் நின்றுட்டு இருக்கு. அதையும் கடந்து அதற்கு பிறகு வந்த பின்னவீனத்துவ கருத்துக்களை எல்லாம் ஏற்று மார்க்சியம் பெற்ற பின்னடைவுகளுக்கு பிறகு இங்கே இருக்கின்ற இடதுசாரி தன்மையோடு தலித்தியத்தை ஏற்று, பெண்ணியத்தை ஏற்று, சூழலியத்தை ஏற்று இப்படி தன்னை வடிவமைத்துக் கொண்ட பஞ்சு இதோட நின்று இருந்தாருன்னா வெறும் கோட்பாட்டாளராயிருப்பார். அங்கதான் இருக்குது பஞ்சுவனுடைய தனித்தன்மை மிக்க அப்படிங்கிறாங்களே, அந்த இடம் அங்கதான் வருது. அவர் வாழ்க்கையை விசாரணைக்கு உட்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறதுக்குள்ள தேடி இதனுடைய புதிர்களுக்குள்ள முழுகி போயிட்டார். இன்னைக்கும் அவர் எந்திரிக்கல. இன்னைக்கு எந்திரிச்சு வந்ததே பெரிய விஷயம். நேற்று அவ்வளவு நேரம் படுத்திருந்தார், உடம்பு முடியல. புதிர் வாழ்க்கை. மனிதர்களை பத்தி அவருக்கு அவநம்பிக்கை இல்லை. மனிதர்கள் மேல 1000 கோடி நம்பிக்கைகளை வைத்திருக்கிறார். ஆனா அதே நேரத்துல மனிதர்களை சந்தேக கண்ணோடவே பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? மனிதன் வெளியே தெரிகின்றவன் வேறு, உள்ளே இருக்கின்றவன் வேறு. அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு வரி ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80. இந்த வரியோட தான் அவர் நம்ம பார்க்கிறாரு, நம்மளோட ஊழறாரு. இந்த மனிதன் அப்படிங்கிறவன் என்ன அப்படிங்கிறது அவன் வெளியே தெரிகின்ற போது அவன் மொழிக்குள் விடுகிறான். இந்த மொழிங்கிறது புனைவு. இந்த மொழிதான் வாழ்ந்துகிட்டு இருக்குது, அவன் வாழல அப்படிங்கிற எல்லைக்கெல்லாம் அவர் போயிட்டார். இங்க எல்லா நண்பர்களும் சொன்னாங்க அவர் வாழ்க்கையை எப்படி எல்லாம் பாக்குறாரு. 100 கவலைன்னு ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார். தயவு செஞ்சு யாரும் படிக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, படிச்சா அப்புறம் அவ்வளவுதான். அதுக்கு ஒரு சமர்ப்பணம் கொடுத்தார். என்ன சமர்ப்பணம்? தற்கொலை செய்து கொண்ட அம்மாவுக்குன்னு கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா போச்சு. என்ன தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா அவங்க அம்மா? தற்கொலை எல்லாம் செஞ்சுக்கல. அப்புறம் ஏங்க அப்படி? அந்த வாழ்க்கையே தற்கொலை தான்.
அவங்க வாழ்ந்த வாழ்க்கையே தனக்காக, தன் பிள்ளைகளுக்காக, மற்றவங்களுக்காக, அந்த குடும்பத்துக்காக வாழ்ந்து 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 அழிந்து போனது தற்கொலை இல்லையா? பஞ்சு எப்படி பார்க்கிறார் வாழ்க்கை? இப்படிதான் இருக்குது இந்த வாழ்க்கையினுடைய அத்தனை அம்சங்களும், புதிர்களும், துரோகங்களும் இப்படித்தான் இருக்குது. உறவுகளை பத்தி அவருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கு. அதுல ஒரு வரி இப்படி எழுதுனார், வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு. கதவும் நீருமற்ற கழிப்பறை போல இருக்கிறது. கதவும் கிடையாது, நீரும் கிடையாது, ஒரு கழிப்பறை போல இருக்கிறது இந்த வாழ்க்கை. அஞ்சு பயணம் ஒரு புத்தகம் பாருங்க, நான் அதை பாடமா வச்சு நடத்திட்டு கிடந்தேன். ஒரு கவிதை இப்படித்தான் ஆரம்பிச்சாரு. குளித்து நீராடி தொடங்குகிற பயணம் மீண்டும் வந்து குளித்து நீராடி முடிகிறது. ஒரு நாள் குளித்து நீராடி தொடங்குகின்ற பயணம் மீண்டும் வந்து குளித்து நீராடி முடிகிறது. நடுவில் சேர்ந்தது அழுக்குகளை தவிர வேறு ஒன்றுமே இல்லையா? அப்ப வாழ்க்கை பத்தி இந்த விசாரணையோடு தான். அதனாலதான் அவருடைய விமர்சனங்கள் வந்து வேறு இடத்துல இருக்குது. வெறும் கோட்பாட்டு விமர்சனங்கள் அல்ல, அதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையோடு சேர்த்துதான் அவர் வந்து இலக்கியங்களை பார்க்கிறார். அது சங்க இலக்கியமாக இருந்தாலும் சரி, சமகால இலக்கியமாக இருந்தாலும் சரி, எல்லா இலக்கியங்களோடும் அவர் ஊடாடுவது இந்த பார்வைகளை கொண்டுதான் அவர் பார்க்கிறார். அவருக்கு உலகளாவிய பார்வை இருக்கு, உள்ளூர் பார்வையும் இருக்குது. இன்றைய சமகால அரசியல் என்னவா இருக்குதுங்கிறத பத்தி மிக துல்லியமான ஒரு கருத்து உடையவர். 25 கட்டுரைகள் இருக்கு இதுல. சாதாரணமான விஷயத்துல கூட ஒரு கேட்கிற கேள்வி எல்லாம் தாங்க முடியாததா இருக்கு. ஒரு ரெண்டு மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன் நான். ஒண்ணுல மகேந்திரவர்மனை பத்தி, அவனுடைய பகவத ஜீவகம் கட்டுரை, நாடகத்தை பத்தி ஒரு கட்டுரை. ஒரே ஒரு கேள்வி, அங்கத நாடகமாக எழுதப்பட்டிருக்கின்ற இதுல மகேந்திரன் வந்து சமணனை, பௌத்தனை, காலாமுகனை, சைவனை, இவனு அத்தனை பேர்த்தையும் இப்படி கிண்டல் பண்றானே, இவனா ஒரு வந்து திருநாவுக்கரசரை கொண்டிருப்பான்னு கேள்வி கேட்கிறார். கடல்ல தூக்கி போட்டிருப்பான். இவனை யானையை விட்டு மிதிக்க சொல்லியிருப்பான். அப்போ இப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கதை எப்படி வந்து வரலாற்றில் மாபெரும் புரட்டாக இருக்கிறது? அவர் கேட்கிற கேள்விதான். சிலப்பதிகாரத்தை நானும் தான் 1000 தடவை நடத்தியிருக்கேன். ரவி அழகப்பா சொல்லி காட்டணும் மாதிரி. அவர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறாரு இந்த கட்டுரையில. கண்ணகி போய் பாண்டியனை வந்து தண்டிச்சுட்டாலே, அவ தண்டிச்சாலோ இல்லையா, அவனா செத்து போயிட்டான். மன்பதை காக்கும் தென்புலக்காவல் என் முதல் புழைத்தது, கெடுக என் ஆயுள்னு கேட்டான். மதுரை எரிக்கிறோம்னு போனா கண்ணகி. கண்ணகிக்கு கடைசி வரைக்கும் தெரியுமா பாண்டியன் தப்பு செஞ்சான்னா, பாண்டியனை விட முதல்ல தப்பு செஞ்சது வந்து கொல்லன் தான்ங்கிறது கண்ணகிக்கு கடைசி வரைக்கும் தெரியுமான்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இதுல பெரியார பத்தி ஒரு கட்டுரை அதைத்தான் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ பெரியார் எப்படி ஒரு பின்னவீனத்துவவாதி, ஒவ்வொரு வயசுலையும் வந்து பெரியார் என்னவா உருவானாரு, 5 வயசுல இருந்து அவருடைய வாழ்க்கை எப்படி வந்து ஒரு பின்னவீனத்துவ வாழ்க்கையாகவே பரிணமித்ததுன்னு இது வரைக்கும் பார்க்காத ஒரு பார்வையில பெரியார சொல்ல. பெரியாரே நமக்கு இப்பத்தானே புரியுது. பெரியார நமக்கு புரிய வைக்கிறதுக்கு நிறைய வர வேண்டியது இருந்தது. இப்பதான் கொஞ்சம் புரியுது அந்த கிழமை என்னதான் பண்ணான் அப்படின்ட்டு. இப்ப அதுக்கும் மேல போய் அவர் சொல்றாரு, எதையெல்லாம் அவர் உடைத்திருக்கிறார், எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறார், எப்படியெல்லாம் அரசியல் எடுத்திருக்கிறார். புதிய பார்வையா இருக்கு. கீராஜுவை பத்தி ஒரு 5 கட்டுரை இருக்கு. நாயகருடைய மொழிபெயர்ப்புகளை பத்தி 2 கட்டுரை இருக்கு. அது இல்லாம ஆளுமைகளை பத்தி, அவ்வை நடராஜனை பத்தி, பா ஜெயபிரகாசத்தை பத்தி எல்லாம் கட்டுரை இருக்கு. ஒவ்வொரு கட்டுரையும் நான் மொத்தமா சேர்த்து சொகுத்து சொல்லும் போது அந்த வார்த்தையில தான் சொல்லணும்.
எப்படி கல்லூரிக்குள்ள போனவன் 5 வருஷம் கழிச்சு வேற ஒன்னா தான் வெளியே வரணுமோ, அந்த மாதிரி இந்த புத்தகத்துக்குள்ள அது பத்மஜீவனுடைய எல்லா புத்தகத்துக்கும் பொருந்தும். இந்த புத்தகத்தை பத்தி நான் பேசணுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த புத்தகத்தை தொடங்கினவன் வந்து வெளியே வரும்போது அவன் வேறொன்றாகத்தான் இருப்பான்.